இந்த வீடியோவில் எக்கனாமிக் கேலண்டர்னா என்னென்ன ஈவெண்ட்ஸ் எக்கனாமிக் கேலண்டரில் வரும், இந்த ஈவெண்ட்ஸ்னால நம்ம ஷேர் மார்க்கெட்டுக்கு என்ன இம்பேக்ட், இந்த ஈவெண்ட்ஸோட ஓவர்வியூ, அதுக்கப்புறம் இந்த ஈவெண்ட்ஸை எங்கே போய் டெய்லியும் பார்க்கணும், எப்பப்போ ஈவெண்ட்ஸ் வருது அப்படிங்கிறது ஃபுல் டீட்டெயில்ஸ் பார்த்துலாம். ஸோ ஃபஸ்ட்டு நம்ம ஒவ்வொரு ஈவெண்ட்டாக பார்த்துட்டு அதுக்கப்புறம் மற்ற டீட்டெயில்ஸ் பார்க்கலாம், அது எப்படி இம்பேக்ட் ஆகுது அப்படின்னு சொல்லிட்டு. ஸோ ஃபஸ்ட் ஈவெண்ட் பார்த்திங்கன்னா மானிட்ரி பாலிசி. இது மானிட்ரி பாலிசி அப்படின்னா என்னென்னா, ஆர்பிஐ பேங்க் தெரியும் நமக்கு, இந்தியனோட சென்ட்ரல் பேங்க்கு. அவங்க வந்துட்டு மணி சப்ளையை கண்ட்ரோல் பண்ணுவாங்க. அது எந்தெந்த ஈவெண்ட்ஸ் வழியாக கண்ட்ரோல் பண்ணுறாங்க அப்படின்னு பார்த்திங்கன்னா, ரெப்போ ரேட், ரிவர்ஸ் ரெப்போ ரேட் அண்ட் கேஷ் ரிசர்வ் ரேஷியோ. இந்த 3 ஈவெண்ட்ஸ்னால தான். ரெப்போ ரேட்னா ஒன்றும் இல்லை, உங்களுக்கு ஆர்பிஐ வந்துட்டு பேங்க்குக்கு கடன் கொடுப்பாங்க, அதுதான் ரெப்போ ரேட். அது ஒரு பெர்சன்டேஜ் இருக்கும். அது ரொம்ப அதிகமானாலும் ப்ராப்ளம் தான், ரொம்ப கம்மியானாலும் ப்ராப்ளம் தான். ரிவர்ஸ் ரெப்போ ரேட் வந்துட்டு பேங்க் வந்துட்டு ஆர்பிஐ கடன் கொடுக்கும். ஸோ அதுதான் ரிவர்ஸ் ரெப்போ ரேட். இதுவும் அதே மாதிரி ஒரு சர்டைன் பெர்சன்டேஜ்லேயே மெயின்டைன் ஆகணும். கேஷ் ரிசர்வ் ரேஷியோ அப்படின்னா, இந்த இண்டிவிஜுவல் பேங்க்ஸ் இருக்குல்ல, அவங்களாம் ஒரு அமௌண்ட் டெபாசிட் பண்ணணும் ஆர்பிஐக்கு சேஃப்டிக்காக. ஸோ அது வந்துட்டு அதிகமானாலும் மணி வந்துட்டு சிஸ்டமில் லாக் ஆகிக்கும், அதனால நம்ம மற்றவங்களுக்கு வந்துட்டு கடன் கொடுக்க முடியாது. ஸோ இதுதான் ரெப்போ ரேட், ரிவர்ஸ் ரெப்போ ரேட் அண்ட் சிஆர்ஆர். மானிட்ரி பாலிசியில் இது வருது. அடுத்தது பார்த்திங்கன்னா இன்ஃப்ளேஷன். இன்ஃப்ளேஷன்னா என்னென்னு தெரியும் நமக்கு, ஒரு ப்ரைஸ் வந்துட்டு நம்மளோட டெய்லி ப்ரைஸ் வந்துட்டு இன்க்ரீஸ் ஆகுறது. ஸோ இது வந்துட்டு 2 இண்டெக்ஸ் வழியாக இன்க்ரீஸ் ஆகும். ஹோல்சேல் ப்ரைஸ் இண்டெக்ஸ்னு ஒரு வேல்யூ இருக்குது, அதுக்கப்புறம் கன்சியூமர் ப்ரைஸ் இண்டெக்ஸ்னு 2 வேல்யூ இருக்குது. ஸோ இதுவும் பார்த்திங்கன்னா ஒரு ரேஞ்சுக்குள்ளே தான். ஏன்னா இன்ஃப்ளேஷன் ரொம்ப அதிகமானாலும் நம்ம வந்துட்டு ப்ரைஸ் அதிக விலை கொடுத்து வாங்கணும், நமக்கு ப்ரைஸ் ரொம்ப கம்மியானால் ப்ரைஸை இன்க்ரீஸ் பண்ணிடுவாங்க நிறைய பேர், டிமாண்ட். ஸோ அந்த மாதிரி வேரியஸ் ப்ராப்ளம்ஸ் இருக்குது இன்ஃப்ளேஷனில். அடுத்தது பார்த்திங்கன்னா இண்டெக்ஸ் ஆஃப் இண்டஸ்ட்ரியல் ப்ரொடக்ஷன் அப்படின்னு சொல்லுவாங்க. ஐஐபி அப்படின்னா என்னன்னு கேட்டிங்கன்னா, உங்களுக்கு ஒரு நம்ம எக்கனாமி இருக்குது, அதில் நிறைய மேனுஃபேக்சரிங் செக்டர்ஸ் இருக்கும். ஸோ இவங்க எவ்வளோ பர்சன்டேஜ் ஆஃப் மேனுஃபேக்சரிங் வந்துட்டு ப்ராக்ரெசிவாக நடக்குது, ப்ராஃபிட்டாக நடக்குது அப்படிங்கிறது இந்த ப்ரொடக்ஷன் பேஸ் பண்ணி. நல்லா ப்ராஃபிட்டாக இருந்தால் நல்லா ப்ரொடக்ஷன் இருக்கும். ஸோ இந்த ப்ரொடக்ஷன் அதிகமானால் தான் நமக்கு கூட்ஸ் எல்லாம் வந்துட்டு ட்ரான்ஸ்ஃபர் ஆகும், ஒரு பையிங் செல்லிங் நிறையா நடக்கும், எக்கனாமியும் நல்லா க்ரோத் ஆகும். ஸோ இந்த இண்டெக்ஸ் வேல்யூ வந்துட்டு பாசிட்டிவாக இருந்தால் ஷேர் மார்க்கெட்டுக்கு ரொம்ப நல்லது, நெகட்டிவாக இருந்தால் கொஞ்சம் ரிஸ்க்கு. அடுத்தது பார்த்திங்கன்னா பர்ச்சேசிங் மேனேஜர் இண்டெக்ஸ்னு இருக்கும். இது பார்த்திங்கன்னா பையர்ஸ், அதாவது சர்வீஸ் இண்டஸ்ட்ரிக்கும் உங்களுக்கு மேனுஃபேக்சரிங் இண்டஸ்ட்ரிக்கும் நடுவில் ஒரு பை அண்ட் செல் நடக்கும். ஸோ இந்த இண்டெக்ஸ் வேல்யூ வந்துட்டு 50க்கு மேலே இருந்தால் எக்கனாமிக் எக்ஸ்பேண்ட் ஆகும், 50 கீழே இருந்தால் எக்கனாமிக் கான்ட்ராக்ஷன் ஆகும். சென்ட்ரு வேல்யூவில் இருந்தால் உங்களுக்கு எந்த சேஞ்சும் இல்லை அப்படின்னு சொல்கிறேன். ஸோ அடுத்து ரொம்ப முக்கியமான ஈவெண்ட் என்ன அப்படிங்கிறது பார்த்திங்கன்னா பட்ஜெட் வந்துட்டு ஃபினான்ஸ் மினிஸ்டர் எப்பப்போ பட்ஜெட் தாக்கல் பண்ணுறாங்களோ அப்போ ஷேர் மார்க்கெட் கிட்டத்தட்ட பாசிட்டிவாக இருந்தால், நல்ல பட்ஜெட் வந்துட்டு எக்கனாமியை பூஸ்ட் பண்ணுற மாதிரி இருந்தால் கிட்டத்தட்ட 500 பாயிண்ட்ஸே போகும். பட்ஜெட் டே அன்னைக்கு மட்டும் உங்களுக்கு ஆப்ஷன்ஸ் எல்லாம் சில டைம் 100 to 200 டைம்ஸ் இன்க்ரீஸ் ஆகும். ஆப்ஷன்ஸோட ப்ரீமியம் எல்லாம் 100%, 200%, சில டைம் 1500% இன்க்ரீஸ் ஆகும். ஸோ இது ரொம்ப ரொம்ப முக்கியமான ஈவெண்ட் பட்ஜெட் அன்னைக்கு நீங்கள் ஒரு ஜாக்பாட் மாதிரி, லாட்ரி அடிக்கிற மாதிரி உங்களுக்கு அந்த மாதிரி வச்சுக்கலாம். அடுத்தது ஈவெண்ட் பார்த்திங்கன்னா கார்ப்பரேட் ஈவெண்ட்ஸ். இது ரெகுலராக நடக்கும். நமக்கு ரிசல்ட்ஸு, அதுக்கப்புறம் டிவிடெண்ட்ஸ் அனௌன்ஸ்மெண்ட்ஸ், ஸ்டாக் ஸ்ப்ளிட், போனஸ் இஷ்யூ, இந்த மாதிரி மேஜர் ஈவெண்ட்ஸ் நடக்கும்போது நமக்கு ஷேர் ப்ரைஸ் எகிரும். ஸோ அதுவும் பார்த்துடலாம். ஸோ இப்போ இந்த ஈவெண்ட்ஸு இதெல்லாம் எங்கே பார்க்குறது அப்படிங்கிறது நம்ம குயிக்காக ஒரு கிளான்ஸ் பார்த்துடலாம். இப்போ இவ்வளோ தூரம் பார்த்தது எங்கே பார்க்கலாம் அப்படின்னா, எந்த வெப்சைட்டில் பார்க்கலான்ட்டு. ஸோ இவ்வளோ நேரம் டிஸ்கஸ் பண்ண எக்கனாமிக் ஈவெண்ட்ஸ் எல்லாம் எந்த வெப்சைட்டில் போய் பார்க்குறது அப்படிங்கிறதுக்கு முன்னாடி நீங்கள் டிமேட் அக்கௌண்ட் ஓப்பன் பண்ணோம் அப்படின்னா இந்த வீடியோ டிஸ்கிரிப்ஷன் லிங்க் இருக்குது. இந்த லிங்க் யூஸ் பண்ணி ஓப்பன் பண்ணிவிட்டு நம்மளோட வெப்சைட் powerpangu.com அப்படிங்கிற வெப்சைட்டில் இருக்கிற எல்லா ப்ரீமியம் கோர்ஸும் நீங்கள் ஃப்ரீயாகவே வாங்கிக்கலாம். ஸோ இங்கே பார்த்திங்கன்னா உங்களுக்கு 6 ப்ரீமியம் கோர்ஸ் இருக்கும். ஸ்ட்ராட்டஜிஸோடு நீங்கள் ஷேர் மார்க்கெட்டில் என்ட்ரு ஆகிறதுக்கு ஹெல்ப்ஃபுல்லாக இருக்கும். FNO, கமாடிட்டி, இன்ட்ராடே எல்லாமே இருக்கும். இந்த நம்பருக்கு வாட்ஸ்அப் பண்ணி வாங்கிக்கங்க. உங்களுக்கு ஆல்ரெடி அக்கௌண்ட் இருக்குது அப்படின்னா உங்கள் ஃபேமிலி மெம்பர்ஸ் யாராவதுக்கு அக்கௌண்ட் ஓப்பன் பண்ணி, ஃப்ரெண்ட்ஸ் யாராவதுக்கு அக்கௌண்ட் ஓப்பன் பண்ணிவிட்டு நீங்கள் கோர்ஸ் க்ளைம் பண்ணிக்கலாம். இப்போ டேரெக்டாக நம்ம எந்த வெப்சைட்டில் பார்க்குறது அப்படிங்கிறப்ப ஃபஸ்ட்டு பார்த்த அந்த சிபிஐ, அதுக்கப்புறம் மேனுஃபேக்சரிங் இண்டெக்ஸு, மானிட்ரி பாலிசி, இதெல்லாம் பார்த்திங்கன்னா investing.com அப்படின்னு ஒரு வெப்சைட் இருக்குது. அதில் போய் பார்த்துக்கலாம். நம்ம in.investing.com போய்க்குங்க. இங்கே போய்ட்டு எக்கனாமிக் கேலண்டர் அப்படின்னு சர்ச் பண்ணுங்கள். ஸோ இல்லை அப்படின்னா உங்களுக்கு டேரெக்டாக இங்கேயே எக்கனாமிக் கேலண்டர் அப்படின்னு சர்ச் பண்ணிங்கன்னா, கூகுள்லேயே போனீங்கன்னா டேரெக்டாக அந்த வெப்சைட்டோட இதுக்கு போய்க்கும். நீங்கள் உள்ளே போய் தேடிட்டு இருக்கணும் அப்படிங்கிறது அவசியம் இல்லை. ஸோ இங்கே போனோன்னா உங்களுக்கு நமக்கு ஃபஸ்ட்டு கண்ட்ரி வைஸ் ஃபில்ட்ரு பண்ணிக்கலாம், ஃபில்ட்ரு அப்ளை பண்ணிக்கலாம். கேலண்டர் ஃபில்டர் எந்த கண்ட்ரி வேணும், எந்த கண்ட்ரி நீங்கள் இல்லை நான் வந்துட்டு ஹோல் வேர்ல்டு பார்க்கணும் அப்படின்னா ஹோல் வேர்ல்டு சூஸ் பண்ணிக்கலாம். நான் இப்போ இங்கே பார்த்திங்கன்னா
இந்தியா மட்டும் சூஸ் பண்ணியிருக்கேன். ஏன்னா நம்ம ஸ்பெசிஃபிக்காக நமக்கு இந்தியன்ஸ் டேட்டா தான் வேணும் அப்படிங்கிறதுக்காக. ஸோ இப்போ இதை சூஸ் பண்ணிவிட்டு டுடே, டுமாரோ, திஸ் வீக் அப்படிங்கிற 3 ஆப்ஷன்ஸ் இருக்குது. எக்கனாமிக் கேலண்டரில் உங்களுக்கு கொடுத்தோன்னே இங்கே வந்துடும். இப்போ டுடே என்னென்ன ஈவெண்ட்ஸ் நடக்குது அப்படிங்கிறது பார்த்துக்குங்க. இம்பார்ட்டன்ஸும் நீங்கள் செட் பண்ணிக்கலாம். நம்ம எல்லா இம்பார்ட்டன்ஸும் வச்சுக்கலாம். ஃபஸ்ட்டு பார்த்திங்கன்னா M3 மணி சப்ளை வருது. அடுத்தது CPI. ரெண்டு ஈவெண்ட்ஸ் பற்றியும் நீங்கள் ஒரு ஜஸ்ட் கோ த்ரூ பண்ணிக்கலாம். கன்சியூமர் ப்ரைஸ் இண்டெக்ஸ், நான் இன்ஃப்ளேஷன் சொல்லியிருந்தேன்ல, அது ஹோல்சேல் இன்ஃப்ளேஷன் அண்ட் கன்சியூமர் ப்ரைஸ் இன்ஃப்ளேஷன். ஸோ அந்த இன்ஃபர்மேஷன் வருது. 5 o'clock டைமும் போட்டுருவாங்க. அடுத்தது பார்த்திங்கன்னா மணி சப்ளை, மானிட்ரி பாலிசி, அந்த மணி சப்ளையும் வருது. ஸோ அதுவும் ஜஸ்ட் ஒரு கோ த்ரூ பண்ணிக்கங்க. அடுத்தது பார்த்திங்கன்னா டுமாரோ என்னென்ன இன்ஃபர்மேஷன் வருது, CPI இயர் ஆன் இயர் ஜூலை இது, திஸ் வீக் உங்களுக்கு என்னென்ன வருது அப்படிங்கிறது. ஆகஸ்ட் 11th 12th 13th 14th இன்றைக்கி வந்து 12 இருக்கும். 13th 14th பார்த்திங்கன்னா மேனுஃபேக்சரிங் இன்ஃப்ளேஷன், ஃபுட்டு, இதெல்லாம் ஹோல்சேல்து, அப்புறம் ரிசர்வ், பேங்க் லோன் க்ரோத்து, ட்ரேட் பேலன்ஸ். ஸோ இதெல்லாம் நமக்கு ஓரளவுக்கு எது வந்துட்டு எவ்வளோ தூரம் இம்பார்ட்டன்ஸ் அப்படிங்கிறது இந்த ஸ்டார் வச்சு நம்ம பார்த்துக்கலாம். இங்கே இயர் ஆன் WY இன்ஃப்ளேஷன் 2 ஸ்டார் இருக்குது. அதெல்லாம் எவ்வளோ % ப்ரீவியஸாக இருக்கிறது, ப்ரீவியஸ் கம்பேர் பண்ணும்போது இன்னும் டிக்ரீஸ் ஆகிருக்கா இல்லை இன்க்ரீஸ் ஆகிருக்கா அப்படிங்கிற இன்ஃபர்மேஷன்லாம் நம்ம இந்த கேலண்டரில் போய் பார்த்துக்கலாம். அது போக உங்களுக்கு இதுலேயே பார்த்திங்கன்னா டிவிடெண்ட்ஸ் கேலண்டர் அதுவும் பார்த்துக்கலாம் நீங்கள். இது பார்த்திங்கன்னா உங்களுக்கு எல்லா கண்ட்ரி இருக்குது. ஸோ இதை விட நம்ம மணி கண்ட்ரோல் போய்க்கலாம். அது இன்னும் ஈஸியாக இருக்கும் டிவிடெண்ட்ஸு இதெல்லாம் பார்க்குறக்கு. மணி கண்ட்ரோலில் மார்க்கெட்ஸில் போய்க்குங்க. மார்க்கெட்ஸில் போனால் ஏர்னிங்ஸ் அப்படின்னு இருக்கும். இதை கிளிக் பண்ணிக்கங்க. இதெல்லாம் கார்ப்பரேட் ஆக்ஷன்ஸ். நம்ம ஃபஸ்ட்டு இது பார்த்தோம். இது வந்து இண்டிவிஜுவல் கம்பெனிஸ். இங்கே பார்த்தீங்கன்னா டிவிடெண்ட் அண்ட் போனஸ் கேலண்டர் ஆகஸ்ட் 2020 அப்படின்னு இருக்கும். ஸோ இந்த ரெட்டாக இருக்கிறதெல்லாம் ஸ்ப்ளிட் அண்ட் போனஸ்ஸு, க்ரீனாக இருக்கிறதெல்லாம் டிவிடெண்ட். ஸோ இது மேலே கிளிக் பண்ணிங்கன்னா உங்களுக்கு எந்தெந்த கம்பெனி டிவிடெண்ட் எவ்வளோ அனௌன்ஸ் பண்ணுறாங்க, எக்ஸ்டேட் அப்படிங்கிற எல்லா இன்ஃபர்மேஷனும் காமிச்சிரும். ஸோ இது வந்துட்டு உங்களுக்கு ஒரு யூஸ்ஃபுல்லாக இருக்கும். இந்த 2 இன்ஃபர்மேஷன் பேசிக்காக தெரிஞ்சுது அப்படிங்கும்போது ஈஸியாக நீங்கள் ஒரு இன்ஃபார்ம் டிசிஷன் ஆல்ரெடி ரெடியாக இருக்கலாம். ஏன்னா பேங்க் நிஃப்டி இதெல்லாம் பார்த்திங்கன்னா மெயினாக இந்த ரெப்போ ரேட்டு இந்த மாதிரி இதுக்கு பேங்க் ஸ்டாக்ஸ் எல்லாம் ரெஃப்ளெக்ட் ஆகும். நிறைய பேர் பேங்க் நிஃப்டியில் ட்ரேட் பண்ணுவீங்க. ஸோ அதுக்கு வந்துட்டு இது யூஸ்ஃபுல்லாக இருக்கும். ஸோ இப்படி தான் இந்த இன்ஃபர்மேஷன் பார்க்கணும். ஏதாவது டவுட் இருந்தால் எனக்கு வாட்ஸ்அப் பண்ணுங்கள். கீழே நம்பர் இருக்குது. டெலிகிராமுக்கும் கீழே லிங்க் கொடுத்துருக்கேன். குரூப்பில் ஜாயின் பண்ணிக்கங்க. ஸோ தேங்க்யூ. பபாய்.